வீட்டில் நிம்மதியே இல்லையா? இந்த அம்மனுக்கு இப்படி விளக்கு ஏற்றி பாருங்கள். நிம்மதி எங்கிருந்து தான் வரும் என்று தெரியாது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் இருக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள், ஒன்று நிம்மதி, இன்னொன்று செல்வம் ஆகும். இவ்விரண்டும் இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சுலபமாக சமாளித்து விடலாம். நிம்மதி இருந்து செல்வம் இல்லை என்றாலும், செல்வம் இருந்து நிம்மதி இல்லை என்றாலும் கஷ்டம்தான். இப்படியான இந்த ரெண்டு விஷயங்களையும் அடைவதற்கு இந்த அம்மனுக்கு இப்படித்தான் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் நிம்மதியும் செல்வமும் நிறைந்து இருக்க பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்பாளை வழிபட வேண்டும். சில பேருக்கு இந்த அம்மன் குலதெய்வம் ஆகவும் இருப்பது உண்டு. இவருக்கு மாரியம்மன் என்பது பெயராகும். இந்த மாரியம்மன் கோடையில் மழை பொழிய வைத்து ஊரை காப்பாற்றும் அம்மனாக திகழ்கிறாள். மாரி என்றால் மழை என்பது பொருளாகும். அதனால் தான் இந்த அம்மன் மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறாள். நோய்களை தீர்க்கும் வேம்பு மரத்தை தல விருட்சமாக கொண்டுள்ள இந்த சக்தி மாரியம்மன் பல இடங்களில் பல்வேறு விதமான பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் அனைவருக்கும் பொதுவான ஒரு பெண் தெய்வமாக விளங்குகிறார். இவர் உள்நாடு மட்டும் அல்லாமல் வெளிநாடுகளிலும் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்த மாரியம்மன் வீட்டில் இருந்தால் குடும்பத்தில் எத்தகைய சண்டை சச்சரவுகளும் எளிதாக நீங்கி விடுமாம். மாரி அம்மனை வழிபடும் விதம் ரொம்பவே எளிமையானதாக இருக்கிறது. இந்த அம்மனை மனமுருக வேண்டுபவர்களுக்கு குடும்பத்தில் நிச்சயம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் மாரியம்மன் படத்தை வீட்டில் வைத்து அதற்கு வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமைகளில் நாள் தவறாமல் இந்த தீபம் ஏற்றி வழிபடுங்கள்.